ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுதான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். இந்த சாரியில ஏற்கனவே போன வீடியோ போட்டிருப்பேன். இதுக்கு முன்னாடி வீடியோல இந்த சாரி நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எவ்வளவு சூப்பரா எவ்வளவு அழகா இருக்கு இந்த சாரி. இதுக்கு லைனிங்கா பாத்தீங்கன்னா சன்கிரேப், இதுக்கு லைனிங்கா சன்கிரேப் மெட்டீரியல் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதை வச்சு இதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை கட் பண்ண போறோம். இதை கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ற வீடியோஸ் ஃபுல்லா ஸ்கேச் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெய்லிங் சம்மந்தப்பட்ட எனி கமெண்ட் ஆகலாம் நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம ஃபியூச்சர் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, வீடியோஸை கண்டினியூ பண்ணுங்க மறக்காம. இது நான் என்ன ஸ்டிச் பண்றேன், கட் பண்றேன், ஸ்டிச் பண்றேன் இதே மாதிரி சேம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரா கட் பண்ணி சூப்பரா ஸ்டிச் பண்ணலாம். வீடியோஸ் கட்டிங் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அந்த சன்கிரேப்பை எடுத்துக்கணும். சன்கிரேப்பை கரெக்டா நான் மடிச்சுக்கிறேன், கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மெட்டீரியல்ல நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா மடிப்போடு தான் வந்து ஷாப்ல கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அந்த மடிப்பு எடுத்துக்காம மடிப்போடு இல்லாம நம்ம இதை இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ரெண்டா மடிக்கணும். ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த கார்னர் இருக்குங்களா பாருங்க, தெரியுதுங்களா? இந்த கார்னர்ல இந்த மடிப்பு நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம இதை என்ன பண்ண போறோம், கிராஸா சைடா போட போறோம். இதை எடுத்து ஒரு ஓகே, இது இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இந்த வீடியோஸ் ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கரெக்டா கேமரா இருக்கு, கரெக்டா இதை பாக்குற மாதிரி, இதை நீங்க பாக்குற மாதிரி கேமரா இப்போ வைக்கிறேன். ஃபுல்லா கவனமா பொறுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்புறம் உங்களுக்கு ஈஸியா புரியும். பாருங்க, இப்போ இந்த இந்த ரெண்டையும் பாருங்க, 1 2 3 4 சொல்லிட்டு 4 லேயர் மாதிரி இங்க காட்டும். 4 ரெண்டா மடிச்சு 4 மடிச்சா இந்த மாதிரி காட்டும். இப்போ என்ன பண்ணணும்னா, இதுக்கு மேலே டேபிள்ல கரெக்டா இருக்கும். டேபிள்ல இப்போ சிஸ்டம் வச்சிருக்கதால வேற கிடையாது. அதான் எனக்கு இந்த மாதிரி துணி போட்டாச்சு பாருங்க. இப்போ நம்ம ஹைட் எவ்வளவு செக் பண்ணலாம், செக் பண்ணா ஹைட்டை மார்க் பண்ணலாம். இது திரும்ப ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க,
ஹைட்டு பார்த்தீங்கன்னா 36 ஹைட்டு, ஃபுல் ஹைட்டு 36. ஸோ நம்ம 36 37 எடுக்க போறோம். சுற்றளவு எவ்வளவு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு மொத்தம் இதுல இடுப்பு சுற்றளவு பாத்தீங்கன்னா 35 வருது. இடுப்பு சுற்றளவு 35னா ஸோ 36 கூட நம்ம வச்சுக்கலாம். 35 36 கூட வச்சுக்கலாம். 36 கணக்கு போட்டா ரெண்டா பிரிச்சா இது ரெண்டா பிரிக்கணும், நாலா பிரிக்கணும், நாலால வகுக்கணும். ஸோ நாலா பிரிச்சு பாத்தீங்கன்னா நாலா பிரிச்சு அது எவ்வளவோ நம்ம இந்த இடுப்பாண்ட நம்ம மார்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நாலா பிரிச்சுக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ரெண்டா எடுத்தா 15 16 17 18. ஸோ 18 வருது. இந்த 18 ரெண்டா பிரிச்சா 1 2 18. ஸோ 9 இடுப்பு சுற்றளவு 9 பிளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். பிளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அப்போ வந்து நமக்கு என்னன்னா 10 எடுக்கணும். ஸோ நம்ம 10 எங்க எடுக்க போறோம்னா நம்ம இங்கதான் 10 எடுக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 10 வந்து இங்க இருந்து எடுத்துக்கலாம். எப்பயுமே வந்து இது எப்படின்னா நம்ம வந்து கிராஸா இப்படி வைக்க கூடாது. கரெக்டா இந்த இடத்துல நமக்கு இங்க பாருங்க இன்ஸ்டெப் இங்க ஸ்ட்ரைட்டா வைக்கணும். இந்த இடத்துல நம்ம இன்ஸ்டெப் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டுதான் பாருங்க இங்க 10 இருக்கு. ஸோ இந்த 10க்கு நான் ஒரு மார்க் பண்ணிடுறேன். ஸோ மார்க் பண்ணிடுச்சு. பண்ணிட்டதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்றோம்னா இப்போ இதுதான் நமக்கு ஹைட்டு. இங்க இருந்தா நம்ம என்ன பண்ணணும், இதை பேச வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே தான் நம்ம ஹைட் எடுக்க போகிறோம். ஹைட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 37 தான் எடுக்க போகிறோம். 37 கணக்கு பண்ணி இது பாருங்க. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக 37க்கு எடுத்துக்கலாம். 37 நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ வீடியோஸில் தெரியுதா பாருங்கள். இது என்னென்னா 35 தான் சைஸு. ஸோ வந்து நம்ம வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். ஆனால் 36 நான் சொன்னேன். அந்த 1/2 இன்ச்சு சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதே மாதிரி என்ன பண்ணணுமா, நம்ம இங்கே இன்ஸ்டேப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ண இடத்துல இன்ஸ்டேப் வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே நகர்த்தி இங்கேருந்து நகர்த்தி இங்கே எப்படி எடுத்துகிட்டே நகர்த்தி இங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம இந்த கார்னர் இருக்கா, இன்ஸ்டெப் பண்ண கார்னர் வச்சுன்னா இந்த கார்னரில் இங்கே வச்சுட்டு நம்ம 37 மறுபடியும் மார்க் பண்ணணும். ஸோ பாருங்கள் இங்கே 37 இந்த கார்னர் வச்சுட்டு இங்கே 37 நான் மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், அதே மாதிரி இந்த கார்னர்லேயே நம்ம வச்சுட்டு இதை நகர்த்தி நம்ம இங்கே மார்க் பண்ணணும். ஸோ அதே சேம் 37 நான் மார்க் பண்ணுறேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மார்க்கிங்க நகர்த்தி வச்சு மார்க் பண்ணும்போது அப்போ என்ன ஆகும், கீழே பார்த்தீங்கன்னா கீழே போகணும், கிராஸாக இருக்கும், நல்லா இருக்கிற மாதிரி. ஸோ இந்த கார்னரில் பேஸ் பண்ணி நான் மார்க் பண்ணுறேன்.
கட்டிங் வீடியோ மிஸ் பண்ணாமல் மறக்காமல் சூப்பராக பொறுமையாக கட்டிங் வீடியோ பார்த்து கற்றுக்குங்க, சூப்பராக ஸ்டிச் பண்ணுங்கள். இதேமாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ ஸோ அதையும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோஸை பார்த்து கற்றுக்குங்க. ஓகே, மிஸ் வெல்கம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பேஜை என்ன ஃபாலோ பண்ணாமல் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல்